அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கிய சுனிதா வில்லியம்ஸ் 50 நாட்கள் ஆகியும் திரும்ப முடியாமல் தவிப்பு. நியூயார்க் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ்ஷிப் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் அங்கு சிக்கி 50 நாட்கள் நிறைவடைந்துள்ளது. 7 நாட்களில் பூமிக்கு திரும்ப வேண்டிய அவர் தற்போது வரை திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார். இந்நிலையில் ஜூலையில் அவரால் பூமிக்கு திரும்ப முடியாது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூமியிலிருந்து ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அடிக்கடி விண்வெளி வீரர்கள் சென்று ஆய்வு செய்வது வழக்கம். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது. சமீபத்தில் இந்த பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க நாசா முடிவெடுத்தது. இதற்காக போயிங் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டது. போயிங் நிறுவனத்திற்கு விமான தயாரிப்பில் முன் அனுபவம் உண்டு. அதனால்தான் இந்த நிறுவனத்தை நாசா தேர்ந்தெடுத்தது. போயிங் நிறுவனம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவின் மற்றொரு விண்வெளி வீரரான புட்ச் வில்மோர் என இருவரையும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வரும் பணியை ஏற்றுக்கொண்டது. இதற்காக ஸ்டார்லைனர் என்னும் ஸ்பேஸ்ஷிப்பையும் தயாரித்தது. இந்த ஸ்கிரிப்ட் மூலம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவின் கேப் கனாவரல் ஏவுதளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுனிதாவும் வில்மோரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். 2 நாட்கள் கழித்து, அதாவது ஜூன் 7ஆம் தேதியன்று ஸ்டார்லைனர் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது. ஆனால் இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னரே பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன. 2-3 முறை ஸ்டார்லைனரின் பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்படி இருக்கையில் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் புட்ச் வில்மோரையும் மீண்டும் பூமிக்கு அழைத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற சுனிதா மற்றும் வில்மோர் ஜூன் 14ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்துவிசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு ஆகியவை இந்த பயணத்தை மேலும் ஒரு வாரத்திற்கு தள்ளி போட்டது. இதன்படி ஜூன் 26ஆம் தேதி இருவரும் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார்லைனரின் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சரி செய்யப்படாததால் இன்று வரை இருவரும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கிக் கொண்டனர். இது நாசா விஞ்ஞானிகளுக்கிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப 6 மணி நேரங்கள் தேவைப்படும். இந்த 6 மணி நேர பயணத்தில் த்ரஸ்டர் ஃபெயிலர், வால்வு லீக்கேஜ் ஆகியவற்றை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதத்தில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ்ஷிப் வேறு சில விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறது. அதற்குள் சுனிதாவும் வில்மோரும் பூமிக்கு திரும்ப வேண்டும். முன்னதாக கடந்த மாதம் இது குறித்து விளக்கமளித்த போயிங் இந்த மாதம் இறுதியில் ஸ்டார்லைனரில் ஏற்பட்டுள்ள கோளாறுகள் சரி செய்யப்படும் என்றும் அப்போது இருவரும் பூமிக்கு திரும்பப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது கிடைத்துள்ள அப்டேட்டின் படி சுனிதா வில்லியம்ஸ் ஜூலைக்குள் பூமிக்கு திரும்ப முடியாது என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் அவர்கள் பூமிக்கு திரும்பலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம்.